ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான 7th வீக் டே 5 நைட் ஓட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக்கிட்டாங்க. குறிப்பாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உண்மையிலே அதுக்கு ஒருத்தான பர்சன்ஸ் தானே அவங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை யாரை பார்க்குறீங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாச்சனா எல்லாமே ரொம்ப ஓவராக ஒஸ்ட்டாக பிகப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் சௌந்தர்யாவை அவங்க பேசின விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் கிட்ட நைட்டு ஒரு மாதிரியும், காலையில் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர் சூப்பரு இன்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேரோட கருத்து என்ன இருக்குன்னா, இந்த சாச்சனா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகலனாலும் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சாச்சனாவை ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வாரம் வருது. ஆனால் யாருமே ரஞ்சித் சார் பேரை சொல்கிறதே கிடையாது. என்னையா நடக்குது? அதுலேயும் குறிப்பாக பாய்ஸ், உங்களுக்குலாம் மண்டையில் என்ன இருக்குது யோசிச்சு பார்க்கவே மாட்டிங்களா? ரஞ்சித் சார் எதுவுமே பண்ணாமல் ஆயா உட்காந்துருக்காரு. அந்த சத்யாவும் அதே மாதிரி தான் இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டு ஏதாவது பண்ணி அவங்கள ஆட்டத்தை வெளியே வைக்கணும், இல்லை அவங்கள வந்து ஆட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும். எதையுமே பண்ணாமல் இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. முத்துக்குமரன் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 99,445 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.28. ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1 லட்சத்தை தாண்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்கு ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இண்டிவிஜுவல் பிளேயராக யார் இருக்கா சொல்லுங்கள், டீம் பிளேயராக யார் இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது இண்டிவிஜுவல் இல்லாமல் கூட்டத்தோட கூட்டமாக இருக்கார், ஒன்றுமே பண்ணாமல் மொக்கையாக இருக்காங்க. அப்படின்போது பெரும்பாலும் யாரை சொன்னாங்கன்னா முத்துக்குமரன் சொன்னாங்க. இதே கூட்டம் தான் ஒரு காலத்தில் வந்துட்டு எதிர்த்தாங்க, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு அமுக்குனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. பட் இப்போ அதே கூட்டம் தான் இப்போ வந்துட்டு அவரை ப்ரைஸ் பண்ணுறாங்க. காரணம், அவர் கொடுக்குற விஷயங்கள். அவர் இண்டிவிஜுவலாகவும் கொடுக்குறாரு, டீமுக்கும் கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய மாசான விஷயங்கள். அதேமாதிரி இந்த போன வாரம் வீக்லி டாஸ்க்லாம் அவர் வந்து அந்த கைவினை பொருட்களுக்கு அவர் எடுத்து வச்ச வாதம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து மஞ்சரிக்கு வந்து முத்துக்குமரனை பற்றி தெரியலையா, அப்போ வந்து காண்ட்லேயே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எதிர்க்க ஆரம்பித்தோன்னா மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரன்கிட்ட பேசி என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசுகிறாங்க. இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு முத்துக்குமரன் தெரியுதாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,812 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 14.36. ஸோ சௌந்தர்யா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்க பாருங்கள். அவங்க வந்து ஓட்ஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணலாம் 1.5 லட்சம், 1,20,000, 30,000 இப்படி தான் இருந்துச்சு. இப்போது இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு, இந்த நைட்டோட முடிஞ்சிடும் அப்படின்ற போது இவங்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு 58,000 தான் இருக்குது முக்கிக்கிட்டு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், எப்படியும் இது வந்து இப்படியே இருக்காது, கண்டிப்பாக கம்மியாகும். காரணம், அவங்களுடைய கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரே மாதிரி இல்லை. இப்போ முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இப்போ வந்து யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். பட் சௌந்தர்யா எப்போ வந்துட்டு காலை வாடுறாங்க, சௌந்தர்யா எப்போ வெடிக்கிறாங்க, சௌந்தர்யா எப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு நம்ம யாராலும் கணிக்க முடியல. அதனாலே என்னமோ இன்றைக்கி வந்துட்டு பிக் பாஸ் வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாருமே அவங்கள கலாய்ச்சாங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவ் அமையலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்களா, இல்லை சிவகுமாருக்காக கொடுத்தாங்களான்ற விஷயங்கள் தெரியல. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி சௌந்தர்யாக்காக ஏதோ ஒரு விஷயம் நடந்து வந்துச்சு. அதே மாதிரி இந்த ப்ரொமோ 3 நினைக்கிறேன் போட்டு பொழந்தாங்க. விஜய் விஷாலை வச்சு செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா விஜய் விஷால் இந்த அம்மா வந்துட்டு மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி தான் கேட்கல, யார் தான் கேட்க போகிறேன் நினச்சா யாரும் எனக்கு கேட்க தவிர நான் கேட்குறேன்னு ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணாங்க பாருங்கள். வேறு மாதிரி இருந்துச்சு, வெறுத்தரமாக இருந்துச்சு. மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 40,880 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 9.98. விஜய் விஷால் இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 0 சாப்பாடு செய்கிறத தவிர்த்து ஒன்றுமே இல்லை. தர்ஷிகா கூட வந்துட்டு ஒரு காதல் கண்டட்னா அது என்ன பெருசாக ஏதாவது இதுவாச்சா? இவங்க பண்ணதை விட எனக்கு தெரிஞ்சு அருணும் இவங்க ஆனந்தி பண்ணதே நல்லா இருந்துச்சே. அப்போ இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் விஜய் விஷாலுக்கு உடல்நிலை சரியில்லை போல இருக்குது. அதேமாதிரி இவரும் வந்துட்டு முத்துக்குமரன் தான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயராக சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அருணோட வாயிலேருந்து வர்றது யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்? விஜய் விஷால். யாரை உங்களுக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும்? விஜய் விஷால். யாரை நீங்கள் கேப்டனுக்கு ஞாபகம் பண்ண போகிறீங்க? விஜய் விஷால். என்னையா நடக்குது இது? நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி ஜாக்லின் வந்து சூப்பராக வந்து விஜய் விஷாலை தான் சொல்லியிருந்தாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். விஜய் விஷால் உண்மையிலேயே அவர் ஒரு கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறாரா? என்னை கேட்டிங்கன்னா
ஸ்பாயில் பண்ணிக்கிறார் அவரோட நேம் அப்படின்றது என்னோட கருத்து. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,854 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.02. ஸோ ராணவை பற்றி நான் வந்துட்டு பெருசாக சொல்லவும் முடியாது. இந்த வாரம் வந்துட்டு ஒரு ராஜா மாதிரி ஒரு கம்பீரமாக இருந்தார். ஆனால் அதன் மூலமாக ஏதாவது பெருசாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் சாச்சனா வந்து இவர் தான் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவல் பிளேயராக. இண்டிவிஜுவலாக என்ன பண்ணார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லையாம்மா. ஒரு சில விஷயங்கள் அந்த சேட்டைகள் பண்ணார். இதில் இண்டிவிஜுவல் பிளேயராக அந்த அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ராணவ். அவரு ஷாக் ஆவார். என்ன யாரை சொல்கிறீங்க, ராணவ்னா யாராவது நான் தான், ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆக மொத்தத்தில் ஆனால் வந்து இவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது ஓட்டு விதத்தில் சொல்கிறேன். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,461 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.93. இன்றைக்கி இவங்க வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது ஸ்டார்டிங் முத்துக்குமரனை சொன்னாங்க. அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வதாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்க டீம் பிளேயராக தான் இருக்காங்க தவிர இண்டிவிஜுவலாக இல்லைன்னு. 3வதாக பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லாத பேர் விஜய் விஷாலாக சொன்னாங்க. விஜய் விஷால் வந்துட்டு வந்தோமா சிரிச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா போனோமான் இருக்காரு. அதுதான் உண்மை. அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் விஷால் பண்ணுறது வந்துட்டு அதாவது முன்னாடி ஒரு சில நம்ம வந்து நம்மளே வந்து விஜய் விஷாலை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தோன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏங்க விஜய் விஷாலை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ யாருமே கமெண்ட்ஸ் போடுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அவர் பண்ணுறாரு. சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டால் போதும். அப்போ பிக் பாஸ்க்கு வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக தேவையில்லையா, ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சமகாண்டாக வராங்க. ஸோ விஜய் விஷால் இன்னுமே அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றது தான் நம்மளோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,621 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.48. ஸோ அருண் பிரசாத் நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். முதல் வந்து இருந்த அக்ரஷன் எல்லாமே இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த விஜய் விஷாலுக்கு சொம்பு தூக்குறதை மட்டும் நிறுத்திட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயரில் வந்துட்டு விஜய் விஷாலம் சூப்பரில் அப்படி என்ன இவரோட கண்ணுக்கு இண்டிவிஜுவல் சமைச்சு போட்டார் அதை சொல்கிறார் போல இருக்கு. ரைட்டு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,036 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.38. இன்றைக்கி காலையிலேயே நேற்றோ பேசுகிறாங்க தர்ஷிகா கிட்ட, அப்படி முத்துக்குமார் என்ன கிழிச்சா அப்படின்ட்டு. நீங்கள் என்னம்மா கிழிச்சிங்க அப்படின்னு யாரோ உங்களை கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். கரெக்ட் தானே? அதேமாதிரி இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு டைம் ஹாட் சீட்டில் போயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆதால நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் வந்து நீங்கள் ஓகையாக இருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்களும் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அது உங்களை எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டு பேசி உங்களோட பேரை கெடுத்துக்கணுன்றது என்னோட கருத்து. ஆனாலும் என்னால் வந்து மறுக்க முடியாத விஷயம் என்னென்னா, பவித்ரா வந்துட்டு ஜெஃப்ரிக்கு கொடுத்த அந்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. அதாவது சாச்சரா தான் கொடுத்தாங்க. அது நீ நல்லா உட்காந்து போடுன்னு அவங்க காண்டேத்தினாங்க பார்த்தீங்கன்னா, அதை மறக்க மாட்டேன். இதை விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்யணும் அப்படின்றது என்னோட கருத்து. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,290 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.98. ஸோ தர்ஷிகா இன்றைக்கி பேசுகிற பேச்சு பயங்கரமாக அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்துட்டு தர்ஷிகாவை சும்மாவே வந்துட்டு கலாய்ப்பாங்க. இப்போ கழுவி ஊற்றி கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை தரேன், கொஞ்சம் சோத்தில் சேர்த்துக்குங்களாம். வா எவ்வளோ பெரிய பேச்சுங்க. நான்லாம் அப்படியே ஆடி போயிட்டேன். ஏன்னா ஒரு வயசு இருக்குது. இந்த பிக் பாஸ் கேமுக்காக அவங்க வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இந்த பிக் பாஸ் கேமுக்கு வரல. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வெளிக்காட்டணும், தன்னோட திறமை வெளியே தெரியணும், நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் வந்திருக்காங்க. அவங்கள வந்து சொல்கிற விதங்கள் ஒன்று இருக்குது. சோத்தில் உப்பு போடுத்துன்னு இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்குது. சௌந்தர்யாவும் இவரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தர்ஷிகா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,967 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.9. அந்த இண்டிவிஜுவல் அப்படின்ற விதத்தில் வந்துட்டு நம்ம ஜாக்லினை சொன்னார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, தனித்துவமாக இருக்குது அப்படின்னு. டீம் பிளேயராக பண்ணுறது வந்துட்டு நம்ம முத்துக்குமார் சொன்னார். இதில் வந்து வர்ஷினத்துக்கு போட்டார். அதே மாதிரி இன்னுமே ரயான் வந்துட்டு ஓப்பனை பார்க்கணும். ஆனால் இந்த வாரம் இந்த வீக்லி டாஸ்கில் ஓப்பனை பாவணும்னு சொல்கிற அளவுக்கு குறையெல்லாம் வைக்கல. வேறு மாதிரி வெறுத்தனமாக ஒரு பக்கம் மஞ்சரி தெருக்கி விட்டார். அதே மாதிரி ஒரு மந்திரி என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணார். இப்போ வந்துட்டு பவித்ரா வந்து அந்த கூண் வளைஞ்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் அதுக்கும் மேலே பயங்கரமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணார். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் யாராவது ஒருத்தங்க ரயானை சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் யாருமே வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் சொல்லவே இல்லை. ரைட். வர்ஷினி இவங்க 10வது பிளேஸில் இருக்காங்க. கொடுமை பார்த்தீங்களா? இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,575 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 3.8. இன்றைக்கி வர்ஷினை போட்டு தாக்குறாங்க எல்லோரும். நான் என்ன கேட்குறேன், வர்ஷினி ஓகே அவங்க வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரல, அதை நீங்கள் நோட் பண்ணணும். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு யார் வந்துட்டு கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்துட்டு வர்ஷினியை சொல்கிறாங்க. ஆனால் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு வர்ஷினி வரவே இல்லை.
சௌந்தர்யா வந்திருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு இன்னுமே அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு வந்துட்டு மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களா வந்து புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுறது. எனக்கு இன்றைக்கி இவனை பிடிக்கலன்னா நான் இவனை வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுவேன். அதே ஆளை எனக்கு பிடிச்சிருந்தனா நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதுக்காக வந்துட்டு அதை வச்சுருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன பண்ணலையோ என்ன பண்ணாங்களோ அதை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சௌந்தர்யாவோட வர்ஷினி தான் வந்துட்டு அங்கே வந்திருக்கணும். பட் ஆனால் என்னத்தை சொல்கிறாங்க, வர்ஷினி என்ன அப்படி ஒன்றுமே பண்ணவே இல்லை. அதுலேயும் வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் வந்து எல்லாருமே இவங்க கேமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு. என்ன புகழ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளே கடவுளே. 11வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னா சாச்சமா தேவி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 15,575 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.8. ஸோ சாச்சனாக்கு வந்து இந்த வாரம் கண்டிப்பாக டோஸ் விழணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதேமாதிரி பிக் பாஸ் டீமே வந்துட்டு சாச்சனை வெளியே அனுப்புறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸும் வருது. ஸோ கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க வெளியே போகணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியே போக வேண்டாம்ன்றது என்னோடய கருத்து. ஏன்னா இன்னுமே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அடிஷ்னலாக கெட்ட பேர் வரும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறது, இன்னொரு இடத்துல வந்துட்டு முத்துக்குமாரன் என்ன கிளிச்சான் வேறு கேட்குறது, இவங்கள ஜாக்லினை வச்சு அசிங்கமாக கலாய்க்கிறது, இதே வேலையாக வச்சுருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு கேரக்டர். இன்னுமே அதை காமிச்சு எல்லாரும் கூட அசிங்கப்படுத்துறதுக்கு பதில் இந்த பொண்ணு வீட்டுக்காக போய் நிம்மதியாக இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 12வது பிளேஸ் பற்றினா ஆர்ஜி ஆனந்தி. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி ஆனந்தி லாஸ்ட்டில் வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 15,571 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.8. ஸோ ஆர்ஜி ஆனந்தி யோசிச்சு பாருங்கள், ஆர்ஜி ஆனந்தின்றது யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இப்போ வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரல. இது ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தாங்க. இவங்களும் நம்ம அருண் பிரசாத்தும் ஏதாவது பெருசாக தெரிஞ்சுது ஒன்றுமே கிடையாது. டைம் கிடச்சா உள்ளே போய் படுத்து போர்வை போச்சு தூங்கிடுவாங்க போல இருக்குது. எல்லோரும் தேடி தேடி பார்த்துட்டு விட்டாங்க. இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. வேறு ஒன்றுமே அவங்ககிட்டருந்து வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஓகே அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எப்பயுமே ஒருத்தங்க வெளியே போகிறாங்கன்னா ஒன்று ஹோன்னு காமிப்பாங்க டிவியில், இல்லைன்னா ஒன்றுமே காமிக்க மாட்டாங்க. இந்த 2வது கேட்டகரியில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய சிவகுமார் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 13,450 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.28. இவர் இனிமேல் வாங்கினா என்ன வராட்டி என்ன கவுண்ட் பண்ணி சொல்லுவார். நீ இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ற மாதிரி. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார். இது மட்டும் இவர் வாங்காமல் இருந்தால் இந்த யாரும் இவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சங்க ஊதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து அதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார்ல, அப்புறம் எதுக்கு சிவகுமாரை பற்றி தவறாக பேசுகிறீங்க, அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே தப்பாக தான் தெரியுமான்னு கேட்குறாங்க. எப்போ சிவகுமாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, கொடுமடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் பிக் பாஸ் விட்டு போகலைல்ல, அது வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருப்போம். யார் தப்பு பண்ணாலும் சொல்லிட்டு தான் இருப்போம். சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 4,09,537 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த அனலைசஸ் வீடியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து முத்துக்குமரும், லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சிவகுமாரும், அதுக்கு மேலே ஆனந்தியும், அதுக்கு மேலே வந்து சாச்சனா இருக்காங்க. ஸோ சிவகுமார் போக மாட்டார் ஆப்வியஸ்லி. அப்போ ஆனந்தி தான் போக போகிறாங்க, இல்லைனா சாச்சனா போக போகிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த 2 பேரில் யார் போகணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, இதுக்கப்புறமும் காத்துட்ருக்கு. நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.